வாழ்க வளமுடன். குண்டலினி தீட்சை பெறும் ஒருவருக்கு ஆக்கினை சக்கரத்தில் உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு அழுத்த உணர்வாக தோன்றலாம். ஒரு ஊறுதல் போல, யாரோ அங்கே தொடுவது போல் இருக்கலாம். ஒரு எறும்பு கடித்தது போல வலி உணர்வும் இருக்கலாம். மெலிதான சூடுபட்டது போல தோன்றலாம். ஒரு பாரம் அழுத்துவது போலவும் இருக்கலாம். எனவே ஆக்கினையில் இப்படித்தான் தோன்றும் என்று யாரும் சொல்ல முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. இது ஏன் அப்படி நிகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் உண்டு. தவசாதகரின் பழக்கம், வழக்கம், அனுபவம் காரணமாகிறது. தவசாதகர் தீட்சைக்கு முன்னால் பக்தியில் திளைத்திருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கலாம், சித்தர் யோகத்தில் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம், உடலியல் ஆராய்ச்சி கொண்டவராக இருக்கலாம், விஞ்ஞான அறிவில் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம், கடவுள் மறுப்பாளராகவும் இருக்கலாம் அல்லவா? இதெல்லாமே ஆக்கினையில் உணர்வு வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும் காரணமாகிறது. ஆனால் இவர்கள் அனைவரும் தொடர்ந்து ஆக்கினை தவம் செய்து வரும்பொழுது மிகச்சரியான அழுத்தமான உணர்வை பெற முடியும் என்பதே உண்மை. எந்த சந்தேகமும் வேண்டாம். எனவே ஆக்கினையில் உணர்வே இல்லையே என்று ஆக்கினை தவத்தை கைவிட்டு விடாமல் 7 நாட்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து செய்து வர வேண்டும். எல்லோருக்குமே பொதுவாக 7 நாட்கள் போதும். அப்படியானால் அடுத்த நாள் என்ன தவம் செய்யலாம் என்று கேள்வி எழும் அல்லவா? அப்பொழுது அங்கே சாந்தி தவம் செய்ய வேண்டும். அப்படியானால் ஆக்கினை செய்வது அவ்வளவுதானா என்று நினைக்கக்கூடாது. உங்களால் முடியுமானால் 7 நாட்களுக்கு பிறகும் ஆக்கினை தவம் செய்யலாம் என்பதே உண்மை. செய்யாதே என்று உங்கள் மனமும் உடலும் சொல்லும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.